பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மூணாவது ப்ரோமோ வேறு லெவலுங்க. ஆதிரை வச்சு கிளின்னு கிளிக்குது. தாண்டா ஆதிரை வேறு லெவல். கமருதீனை வச்சு செஞ்சிருச்சு. எபிசோடுக்காக வெயிட்டிங். வேறு லெவல். கேட்குது பாருங்கள், கழுவி ஊற்றி கேட்குது. இவர் சொல்கிறாரு, நானும் வேலை செஞ்சுருக்கேன் மச்சான், நீங்களாம் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. எங்கே வேலை செஞ்ச நீ? நேற்று நைட்டு பூரா நானே வெளில உட்காந்துருந்தேன், ஒருத்தனையும் காணோம் அப்படின்னு சொல்லுது. நீ உட்காந்துருந்தா இவனுக்காக இது உட்காந்துருக்கணுமா போய்? புரியுதா நான் சொல்கிறது? இவங்க வேலை பார்க்க மாட்டாங்கன்னா போய் தூங்குவாங்கண்ணா. சபரி இவனு போய் படுத்து தூங்கிட்டு இது வெளில உட்காந்து பார்த்துருக்கு, யாருமே இல்லை. ஆனால் இவங்களுக்கு உட்காந்துருக்கணுமா? யாருக்கு? இவங்க வேலையை இது செய்யணுமா? அதான் கிழிச்சு விட்டுச்சு. கேவலமாக கேட்டுச்சு. என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருவீங்க. சொல்கிற நியாயப்படுத்துகிறான். அதெல்லாம் நாங்கள் மாற்றி பண்ணோம். எங்கே மாற்ற? நீ மாற்றவே இல்லைன்னு கேட்குது. நீங்கள் மாற்றிக்கலையே, நீ எல்லாம் சொல்ல, நான் சொல்லுவேங்க அப்படிங்குது. அப்போ நான் சொல்லாமல் வேறு யாரா சொல்கிறது? இவங்கெல்லாம் தூங்கி விழுந்துக்கிட்டு இருப்பாங்க, காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் தான் சொல்லுவேன். நான் கூட சொல்லலைன்னா அது பிக் பாஸாக வேறு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேவலமாக கழுவி ஊற்றி விட்டுச்சு. ப்ரோமோ சரியான ப்ரோமோ. அது மொரட்டு ப்ரோமோ, வேறு லெவல். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஆதரை ஒரு பாயிண்ட் அப்படி நறுக்குன்னு புல்லட் மாதிரி போகுது. தம்பி பேசவே முடியல. அப்படி கையை நீட்டி பேசும்போது நீ அதை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன்டா. டேய் மைனாண்டி, நான் சொல்லுவேன்டா அப்படின்னு வச்சு ஆதரை கிளின்னு கிழிச்சு விட்டுருச்சு. அவன் சொல்கிறான், நீ எதுக்கு நீ கவலைப்படலை, நான் பார்த்துக்கிறேன்னா. நான் கவலைப்படுவேன்டா. டேய் பரதேசி, நான் கவலைப்படுவேன்டா. எனக்கு தண்ணி வேண்டாமா? நான் கழுவ வேண்டாமா? குடிக்க வேண்டாமா? சாப்பிட வேண்டாமா? சமைக்க வேண்டாமா? தண்ணி பிடிச்சி வைக்க வக்கு இல்லை. வேலை கொடுத்த வேலையை பார்க்காம இங்கே பொம்பளை பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு ஈன்னு எவன் பஞ்சாயத்து பண்ணலாம், எவனுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம், திவாரை எங்கே போய் பஞ்சாயத்து பண்ணலாம், பாருக்கு பஞ்சாயத்து பண்ணலாம், எவன் பஞ்சாயத்து பண்ணுறான்னா அப்படியே உட்காந்துக்கிட்டு ஈன்னு உட்காந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையோட முடி சீனை போடுறதுக்கு, நாட்டாமல் பண்ணுறதுக்கு நிற்க மட்டும் தெரியுதுல. ஒரு நிமிஷத்தை வச்சுக்கிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பார்க்க முடியும்னு கேட்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாதீங்கண்ணா. நான் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. நீ பண்ணலை அப்படிங்கிறாங்க. நீ பண்ணலையடா, அதான்டா பிரச்சனை. பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்குமே. அது கழிவுகளே ஊற்றுது. பொறுங்க பார்ப்போம். ஃபுல் கான்வர்சேஷனும் எபிசோடில் தான் தெரியும். ஆனால் ஆதிரை கிட்டத்தட்ட ஃபைனலிஸ்ட் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆதிரை ஃபைனலிஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அடிச்சு திரும்பியா ஒன்றும் சண்டையாச்சும் போடணும். நீ பேசாத நான் பண்ணியிருக்கேன் மச்சான். இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ண குரூப் இருக்காங்க பாரு. பிரகாஷ்ராஜ், பிரவீன்ராஜ், கிமி அந்த குரூப்பு, ஜால்ரா குரூப்ஸ் எல்லாம் பார்க்குது. ஆகா பேரை கெடுத்துட்டானே, இப்போ நம்ம எப்படி பல்ட்டி அடிக்கிறது? நம்ம பேரும் டேமேஜ் ஆகுமே. கூட இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டேமேஜ் ஆகுமே. அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருக்கான், பஞ்சாயத்துலலாம் கூட நின்றுருக்கமே, நம்மளும் சேர்த்து சண்டை போட்டிருக்கோமே. இப்போ என்ன சொல்லுவாங்க வெளியில்? நம்மளும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், இவன் ஆளுன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு முழிக்கிறான். பிரவீன்ராஜெலாம் அப்படியே திருன்னு முழிக்கிறான். நந்தினி பார்க்குது, என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு. இது பார்க்குது, எது கனி பார்க்குது. ஆகா ஸ்கோர் பண்ணுறாளே ஆதிரை, உன்ன மாதிரி என்னால் பேச முடியலையம்மா. ஸ்கோர் பண்ணுறியம்மா, கண்ணு மாதிரி பாயிண்ட் வைக்கிறியம்மா. முதல் நாள்லேருந்து பாயிண்ட் அப்படி வச்சா நான் என்னம்மா பண்ணுறது? எனக்கு டைட்டில் வேணுமா அப்படின்னு அது அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வச்சு கிளி ஆக்ஷன் மோடில் இருக்குது. அப்படிங்குது. ஏய் வேணும்டா, அப்படி தான்டா. தண்ணி வேணுங்கிறேன், தண்ணி நீ பேசக்கூடாதா? நான் பேசுவேன்டா. வேறு லெவல் மாதிரி, வேறு லெவல். இதுதான் வேணும். இன்னும் ஒரு 4 பேர் இது மாதிரி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சீசனும் நல்லாயிருக்கும். உண்மையிலே சும்மா ஓட்டலையா, ஓட்டு ஏறி இருக்குது ஆதிரைக்கு. வியானாவை தாண்டி மேலே போயிட்டுருக்கு ஆதிரை. இப்போ நான் இன்றைக்கி வர்ற எபிசோடெலாம் வந்துச்சுன்னா நாளைக்கு இன்னும் கிருட்டுன்னு மேலே ஏறிடும். இதை தான் எதிர்பார்க்குறோம். என்ன அடி? டேய் நீ பார்க்கலடா, நான் வெளில இருந்து நீ எங்கே போன? தூங்குன? நீ ஏன் தூங்குன? கண்ணை 10 செகண்ட் தான் இருக்கு, அதில் அப்படியே பார்த்து கிழிச்சிருவாரான் அப்படின்னு விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டுருச்சு. எபிசோடில் இன்னும் என்னென்ன கிளிக்க கெமி பார்க்குது. ஆகா மாட்டிட்டேமாடா, இந்த கிளிக்கிறாளே. கலையரசன் பார்க்குறான், ஆஹா இவ கூடயே நம்ம இருக்கிறோம், இந்த கிளிக்கிறான், எந்த ஒரு காரியாக இருப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான்.
எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த விக்ரம் பார்க்குறாப்புல. விக்ரம் திவாகர் ஆள் சைலண்டாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஸ்கோர் பண்ணுறாளே இவன் பார்க்குறான் சபரி. ஓ ஓ அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துருச்சுடா, ஸ்கோர் பண்ணுறாளா, ஆதரி ஸ்கோர் பண்ணுறாளான்னு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இஷ்யூங்கிறத எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். இப்படி தான் இருக்கணும். பிக் பாஸ்னால் இப்போ தான் சூடு பிடிக்குது பாருங்கள். ஓட்டை போட்டு கிருட்டுன்னு ஏற்று எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.